ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு 250ல் எப்படி ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறது கம்மி பண்ணுறதுன்றத காட்டப்போகிறேன். இந்த ஆர்பிஎம் லாக் பண்ணிக்கிறோம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்படி மாற்றுறதுன்றதை காட்ட போகிறேன். இதான் நம்ம வண்டி 250 நம்ம செல்லக்குட்டி, இதில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணிடுங்க. வீட்டை கவர் பண்ணுங்க. ஆன் பண்ணி கில் சுவிட்ச் ஆன் பண்ணிங்க. கில் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே வீட்டை கிட்ட கவர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எப்படி இதை மாற்றுறது, ஆர்பிஎம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மோடு செட் பண்ணிங்க. ட்ரிப் 2 வச்சிங்க. ட்ரிப் 2ல் பார்த்தீங்கன்னா மோடுன்ற பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,000 ஆர்பிஎம்மில் இருக்குது. நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 10,000 இப்போ 12,500 ஆர்பிஎம் வரைக்கும் ஹையஸ்ட்டு போகுது. அதை நான் வந்து மோடும் செட் பட்டனும் ஒன்றா கிளிக் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும். திருப்பி நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 12,500 செட் பண்ணிட்டேன் நான். இது ரெண்டுத்தையும் செட் பட்டனும் மோட் ப்ரெஸ்ஸும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த மோடில் 12,500 ஆர்பிஎம் வச்சு நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா 50 வரைக்கும் போகும் வண்டி. இந்த டியூக் 250 அது 150 வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்பீடு எவ்வளவோ அது போகும். நீங்கள் ஆர்பிஎம் லெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ லெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். சரி, தேங்க்யூ. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.